சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது 21 பிறவிகளுக்காக இங்கேதான் படிப்பை படிக்க வேண்டும். முள்ளில் இருந்து மணமிக்க மலராக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு செய்விக்கவும் வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகள். பதீத பாவனர், பாபாவின் நினைவில் இருப்பவர்கள். கல்வியை கற்றுதருபவரோடு யாருக்கு நினைவின் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்கிறது. ஆத்ம அபிமானியாகிக் கேட்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்வீர்களானால் பூட்டு திறந்து கொண்டே செல்லும். உலகம் ஒன்றும் முற்றாக அழிந்துவிடாது. சம்ஸ்காரத்தை எடுத்துச் சென்று பிறகு பிறவி எடுப்பார்கள். யாரேனும் ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அந்த சம்ஸ்காரம் அங்கே உபயோகப்படாது. யார் ஸ்ரீமத் படி நடக்க முற்படுகிறார்களோ மற்றும் பதீத பாவனர் பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர் கள்ளுடைய பூட்டுத்தான் திறக்கும். பாபா ஞானமும் தருகிறார், நினைவு செய்யவும் கற்றுத்தருகிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுங்கள். இதை ஆத்மா காதுகளால் கேட்கிறது. சொல்பவர் பரமபிதா பரமாத்மா. அவர் சுப்ரீம், அதாவது மிக மேலான ஆத்மா. நாம் பாபாவிடம் என்ன கேட்டோமோ அதை ஆத்மாவுக்குச் சொல்கிறோம். நான் ஆத்மா அவிநாசி. நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறேன். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார். அவர் ஞானக்கடல், மனித சிருஷ்டியின் விதை வடிவம். அவர் சத்தியமானவர், சைதன்யமானவர், ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர். இது பாபாவின் மகிமை. புருஷார்த்தம் இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது. டிராமா அனுசாரம் தானாகவே எல்லாம் கிடைக்கும் என்பது கிடையாது. கர்மமோ அவசியம் செய்தாக வேண்டும். நல்ல அல்லது கெட்ட கர்மம் ஆகிறது. இதை புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். நான் தான் உங்களுக்கு கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதியை புரிய வைக்கிறேன். அங்கே உங்கள் கர்மம், அகர்மம் எதிர்விளைவும் இல்லாமல் ஆகின்றது. நிகழ்காலத்தின் முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலியாக்க வேண்டும். எண்ணமே வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷமாகும். எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக என்ன வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைந்து கொண்டு விட முடியும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதிப்புள்ளி ஆத்மா, புருவங்களுக்குள் பிரகாசிக்கும் ஒளியாய் இருக்கிறேன் என்று நினைவில் நிறுத்துகிறேன். ஆத்மா, நான் பரமபிதா பரமாத்மா, சிவபாபாவின் பாக்கியசாலியான குழந்தை. பாபா எனக்கு ஆதரவு, சக்தி, அன்பு, ஞானம் அனைத்தையும் வழங்கி வளர்க்கிறார்கள். ஸ்ரீமத்தின் பாதையில் நான் செல்ல வேண்டும் என்று பரமாத்மா கட்டளை கிடைத்துள்ளது. சிரேஷ்ட தேவதையாக நிகரற்ற அமைதி நிலையை அடைகிறேன். பரமாத்ம உறவில் எனது ஆத்மா சக்திகளை நிரம்பப் பண்ணுகிறது. பாபா எனக்கு உலக நன்மை செய்வதற்கான அதிகாரத்தை அருளுகிறார். இப்போது வரதானத்தை நினைக்கிறேன். காலத்தின் மகத்துவத்தை அறிந்து தங்களை சம்பன்னமாக்கி உலகத்தின் ஆதாரமூர்த்தியாக ஆகுங்கள். வரத்தின் ஆழம் என்னை வியக்க வைக்கிறது. நான் காலத்தின் சிறப்பை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இந்த தருணம் எதனைப் போலவும் இல்லை. 5000 வருடங்களின் மிகப்பெரிய திருப்பம். இப்போது நடக்கும் காரியங்களே கல்பத்தின் பிராப்தியாக இருக்கும். நான் செய்யும் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இந்த காலத்தை பயன்படுத்தி சேர்க்கிறது. நான் யோகா, ஞானம், நற்கருத்துக்கள் மூலம் அன்பை பரப்புகிறேன். அந்த பரப்பும் பணியே உலக நன்மை. நான் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆன்மா என்று உணர்கிறேன். எந்த தருணமும் வீணாக்காமல் தினம் முழுமையாய் வாழ்கிறேன். காலத்தின் ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பை புரிந்து கொள்கிறேன். அந்த மதிப்புணர்வே எனக்கு சுயதர்மம். பாபாவின் ஞானம் அதை தெளிவுபடுத்துகிறது. ஞானம் என்னை சமநிலையில் வைத்திருக்கிறது. பாபா எனக்கு உண்மையான விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலை
நித்திய சுகமாக மாறுகிறது. அந்த சுகத்தை அனைவருக்கும் பகிர்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் நன்மை தரும் விதமாக வாழ்கிறேன். உலகத்தின் ஆதாரம் ஆன்மாக்கள் என்ற உண்மையை வலியுறுத்துகிறேன். பாபா எனக்கு அந்த உண்மையை உறுதிப்படுத்திவிட்டார். அந்த உண்மை நினைவில் என் ஆன்மா உற்சாகம் பெறுகிறது. அந்த உற்சாகம் என் வாழ்க்கையின் ஆதாரம். அந்த ஆதாரம் நிலையானது. பாபாவின் நியமங்களால் என் சந்தோஷம் நிலை பெறுகிறது. அந்த சந்தோஷம் மூலம் மக்களுக்கும் ஆனந்தம் பரவுகிறது. பரிசுத்த நிலையும் பாபாவின் பரிசுதான். பாபா ஞானம் நேரத்தையும் காலத்தையும் மதிப்பது எப்படி என்பதைக் கற்றுக் கொடுக்கிறது. காலத்தின் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்து என்று பாபா கூறுகிறார். என்னிடம் நிரம்பியுள்ள சக்தியை நான் அனைவருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். பாபா அளித்த பரிசுகளை நான் காத்து வைத்திருக்க என்னை ஆழமாக மகிழ்விக்கின்றன. ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். நான் உலக பரம ஆதாரமூர்த்தி ஆன்மாவாக பெருமையோடு நிற்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.